IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். பெண்ணில நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஆர்ம்பிட் ரொம்ப கருப்பா இருக்கு, வெளியே எங்காவது போனோம்னா கை தூக்க முடியல, கை தூக்கி ஃப்ரீயா பேச முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கான நேச்சுரலான ஹோம் ரெமிடியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ஆர்ம்பிட் கருப்பா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாடிக்கு செட் ஆகாத நீங்க அண்டர் ஆர்ம்ஸ்க்கு ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை ஷேவிங் மெத்தட்ஸோ இல்லைன்னா டியோட்ரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்றது முக்கியமான ஒரு காரணம். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேக்சிங் பண்றது, ஷேவ் பண்றது, அங்கே அந்த இடத்துல நிறைய டெட் செல்ஸ் இருக்கிறது டார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு தருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நேச்சுரலாக வீட்டில் என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்க்க போகிறது ஆப்பிள் சைடட் வினிகர். ஆப்பிள் சைடட் வினிகரில் நிறைய அமினோ அண்ட் லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின்ல நிறைய டெட் செல்ஸோ இல்லை ரொம்ப ட்ரைனஸோ இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சைடட் வினிகரை ஒரு காட்டன் பேடில் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஆப்பிள் சைடட் வினிகர் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்ல கையில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்கு இது செட் ஆகாது. அண்ட் இது தாண்டி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை எவ்ரிடே ரெகுலராக நைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நிறைய ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராக ஆலோவேரா ஜெல்லை அண்டர் ஆர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா டார்க்கான கலர் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே நமக்கு லைட்டனான கலர் கிடைக்கும். அடுத்தது சுகர் அண்ட் ஆலிவ் ஆயில். சுகர் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அண்டர் ஆர்ம்ஸில் எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை அண்டர் ஆர்ம்ஸில் எங்கே டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் கலர் போயிட்டு லைட் கலர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் சுகரையும் ஆலிவ் ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய குட்டான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது குக்கும்பர். குக்கும்பரில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. குக்கும்பர் ஒரு நல்ல ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி. குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் டார்க்காக இருக்கிற இடத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அது கூட கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் டார்க்காக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின்னோட டார்க்னஸ் போயிட்டு பிரைட்டன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது பொட்டேட்டோ. பொட்டேட்டோ ஸ்கின்னை டிஸ்கலர் பண்ணுறதுக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் போக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைம் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை டைரெக்டாக உங்களோட ஆர்ம்பிட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அந்த டார்க்னஸ் எல்லாம் போயிட்டு உங்களோட ஆர்ம்ஸில் இருக்க ஸ்கின் சாஃப்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது முல்தானி மெட்டி. ஓல்ட் டைம்ஸில் இருந்து முல்தானி மெட்டி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஸோ முல்தானி மெட்டியை கொஞ்சம் லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை ஆர்ம்ஸில் எங்கே கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல டைரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரெகுலராக முல்தானி மெட்டி அண்ட் லைம் ஜூஸை மிக்ஸ் பண்ணி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க டார்க்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே மறையிறது நீங்களே பார்ப்பீங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது டர்மரிக் பவுடர். டர்மரிக் பவுடர் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரெகுலராக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டர்மரிக் பவுடர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை டார்க்காக இருக்கிற இடத்த லைட் ஆகிறதுக்கும் அண்ட் நல்ல கலரேஷன் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டர்மரிக் பவுடர் கூட நீங்கள் கொஞ்சம் பாலும் அதுக்கப்புறம் ஹனியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஸ்ட்டை ஆர்ம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டார்க்காக இருக்க இடம் எல்லாமே லைட்டன் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க. டர்மரிக் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் அண்டர் ஆர்ம்ஸோட டார்க்னஸ் போக்குறதுக்கான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது டார்க்னஸ் மட்டும் இல்லாமல் அண்டர் ஆர்ம்ஸில் வர ஸ்வெட்டி ஸ்மெல் எல்லாத்தையும் போக்கிட்டு அண்டர் ஆர்ம்ஸில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லும் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம். அது என்னென்னா டீ ட்ரீ ஆயில். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் டீ ட்ரீ ஆயில் ஒரு 6 to 7 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்பப்போ நீங்கள் எங்காவது வெளியே இருக்கும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போதோ அப்பப்போ உங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. டீ ட்ரீ ஆயிலில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி பாக்டீரியல். ஸோ அதனால் ஸ்வெட்டி ஸ்மெல்ஸ் எல்லாத்தையுமே போக்கி இது ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டார்க்னஸ் போக்குறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்ததாக பார்க்க போகிறது ரோஸ் வாட்டர். ஸ்கின் டோனிங்காக நிறைய பேர் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியும். ஸோ ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்னன்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை கரெக்டான ஈவன் டோனில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே பிரைட்டன் ஆகும். ரோஸ் வாட்டரை அண்டர் ஆர்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது டார்க்னஸ் எல்லாம் போயிட்டு பிரைட்னஸ் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரோஸ் வாட்டர் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை டைரெக்டாக நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க டார்க்னஸ் போக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விமலா ராமன். So I wanted to share with all of you just a few little health tips. நான் ஃபாலோ பண்ணுற health tips. Number one,